வணக்கம் நண்பர்களே. நாம் ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடி தம்ப்நெயிலில் சொல்லியிருந்தது மாதிரி ஒரு வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு 10 கொஷினை பார்த்தா நாம் ஒரு 2-3 லட்சம் நம்மளுடைய ரேங்க்கு முன்னாடி போகுமா அப்படின்னா கட்டாயம் போகும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு கொஷினுக்கு எக்ஸ்ட்ராவாக மற்றவங்களோட ஆன்சர் பண்ணுறோம்னாலே உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். 1 மார்க் 1.5 மார்க் அதிகமாகுதுனாலே நாம் ஒரு 50,000 60,000 இடங்கள் மற்றவங்கள விட முன்னாடி போயிடும். அப்படித்தானே? நமக்கு 1/2 மார்க் 1 மார்க்ல தான் நம்மளுடைய ரேங்க் ரொம்ப பின்னாடி போகும். பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஒரே ஒரு மார்க் வித்தியாசத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் பேர் கிட்ட இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நாம் ஒரு 2-3 கேள்விகளை சரியா பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம தாராளமா 2-3 லட்சம் பேருக்கு முன்னாடி போகும் இல்லையா? ஸோ அதுக்கு உங்களுக்கான அந்த 2 to 3 லட்சம் பேர் முன்னாடி போறதுக்கான ட்ரிக்ஸை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். மொத்தமே ஒரு 10 கேள்விகள் தான். கட்டாயம் இதை பார்த்தீங்கன்னா 2-3 கேள்விகள் வரைக்கும் உங்களால் டிஎன்பிஎஸ்சியில் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அட்டன் பண்ண முடியும். அவ்வளோ ஈஸியான ஒரு ட்ரிக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். சொல்லப்போனால் இப்போ சொல்ல போகிறத சிம்பிளிஃபிகேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம், எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை மற்ற இடங்கள்ல எங்கே கேட்டாலும் இந்த லாஜிக்கை யூஸ் பண்ண முடியும். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிம்பிளிஃபை x² - 25 by x + 3 divided by x + 5 the whole square by x² - 9. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். ஃபார்முலா தெரிஞ்சவங்க ஃபார்முலா வச்சு போட்டுருவாங்க, அது பிரச்சனை இல்லை. எனக்கு ஃபார்முலாலாம் தெரியாது சார், இல்லை ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னா நான் ஒரே ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். அந்த ஐடியா தெரிஞ்சிருந்தால் போதும். இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா கொஸ்டினுக்கும் உங்களால் ஆன்சர் சொல்லிட முடியும். ஈவன் டிஎன்பிஎஸ்சிலே இப்போ நான் சொன்னது மாதிரி 2-3 கேள்விகளை உங்களால் அட்டன் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அவங்க எக்ஸை வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாம் இங்கே எக்ஸுக்கு பதில் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா எக்ஸுக்கு பதில் 0 எடுக்கிறேன். என்ன எடுக்கிறோம்? எக்ஸுக்கு பதில் 0. டிஃபால்ட்டாக நம்ம 0ன்றதை ஞாபகம் வச்சுப்போம். எங்கெல்லாம் 0 எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன். சரிங்களா? இப்போ 0 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே யோசிச்சு பாருங்கள், ஏன் 0 எடுக்கிறோன்னா இங்கே நமக்கு அது ரொம்ப ஈஸி. 0 எடுக்கிறப்ப இந்த டேர்ம் x² x³ x⁴ எதுவாக இருந்தாலும் என்னவாயிடும்? 0 ஆகிடும். அப்போ இது 0 ஆகிடும். மீதி என்ன மட்டும் நிற்கும்? -25 பை இங்கே எக்ஸுக்கு 0ன்னா மீதி என்ன மட்டும் நிற்கும்? 3 வகுத்தல் இங்கே எக்ஸுக்கு 0 அப்படின்னா மீதி 5 நிற்கும். 5 ஸ்கொயர் பண்ணேன்னா 25 பை இங்கே எக்ஸுக்கு 0ன்னா மீதி என்ன மட்டும் நிற்கும்? -9. நடுவில் வகுத்தல் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்கனவே இந்த ஐடியா தெரிஞ்சிருக்கும். 25/3 நடுவில் வகுத்தல் இருந்தால் அது என்னவா மாற்றிக்கணும்? பெருக்கல். இந்த நம்பர் வகுத்தல் இருந்தால் பெருக்கலாக மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃப்ராக்ஷன் என்ன பண்ணணும்னா ரெசிப்ரோக்கல் தலைகீழாக எழுதணும். அப்போ தலைகீழாக எழுதணும்னா -9/25 என்னவாயிடும்? 25 கேன்சல் ஆகிடும். 1 3 3 3 9 2 மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஆன்சர் என்ன நிற்குது அப்படின்னா 3ன்னு நிற்குது. இப்போது கீழே இருக்கிற எல்லா ஆப்ஷனுக்கும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ நம்ம என்னென்னு போட்டு பார்க்க போகிறோம்னா எக்ஸுக்கு பதில் 0ன்னு போட்டு பார்க்க போகிறோம். அப்படி 0 போடும்போது ஆன்சர் எந்த இடத்துல 3ன்னு வருதோ அதுதான் நமக்கு உண்டான ஆன்சர். பாருங்க, இங்கே 0ன்னு போட்டிங்கன்னா -5 + 3 அப்போ -5 + 3 பை கீழே என்ன இருக்குது? -3 3 கேன்சல் ஆகிடும். மைனஸ் கேன்சல் ஆகிடும். மீதி நம்பர் என்ன நிற்குது? 5ன்னு நிற்குது. ஆனால் நம்ம என்ன ஆன்சர் வரணும்னு சொல்லியிருந்தோம்? 3. இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஆன்சர் என்ன வரணும்? 3 வரணும். 5 வருது. ஸோ இது ஆன்சர் இல்லை. அடுத்து இங்கே பாருங்கள், 0ன்னு போட்டிங்கன்னா -5 × -3 பை 5 5 கேன்சல் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 3 3 வந்துருச்சு பாருங்க. கரெக்டாக இருந்தாலும் மீதி ஆன்சர்ஸையும் செக் பண்ணுறேங்க. இங்கே அதே மாதிரி பாருங்க, 5 இது -3 பை 3 3 கேன்சல் ஆகிடும். ஆனால் மைனஸ் இருக்கிறதால -5ன்னு வருது. ஸோ இது கிடையாது. இங்கே பாருங்க, 5 3 -5 இங்கே 5 கேன்சல் ஆகிடும். ஆனால் மைனஸ் இருக்கிறதால -3ன்னு வருது. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. அப்போ நம்மளோட ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் நமக்கு உண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? இது கொஞ்சம் முதல்ல பார்க்குறப்ப சார் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கேன்னு தோணும். நான் சம் உங்களுக்கு திட்டமான சம்மா ஒரு மினிமமான சம்மா எடுத்திருக்கேன். இன்னும் இதில் பெரிய பெரிய சம் எல்லாம் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸ்லையும் பார்க்க போகிறோம். அங்கெல்லாம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடியா நீங்கள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதை விட ரொம்ப சின்னதாக. இப்போ இதுக்காவது நீங்கள் ஸ்கொயருக்கான ஃபார்முலா தெரிஞ்சிடும் போட்டுருவீங்க. கியூபு பவரில் 4லாம் வருது அப்படின்னா அங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? இல்லை அங்கே ஃபார்முலா தெரியும்னா அதுக்குன்னு ஒவ்வொருத்துக்கும் ஃபார்முலா படிக்கணும். பட் எந்த இடமா இருந்தாலும் எக்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸுக்கு பதில் 0ன்னு அப்ளை பண்ணி, இல்லை அடுத்தடுத்து சில சம்ஸில் 1 2 எல்லாம் எங்கே அப்ளை பண்ணணும்னு சொல்ல போகிறேன். அதெல்லாம் தெரிஞ்சிட்டிங்கனாலே போதும். ஈவன் இது வெறும் சிம்பிளிஃபிகேஷனுக்கு மட்டும் கிடையாது. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேட்கும்போது இதை நம்ம பயன்படுத்தலாம். அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
இங்கே நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே சிம்பிளிஃபிகேஷனை யூஸ் பண்ணி. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இதில் அதே மாதிரி எக்ஸுக்கு பதில் 0ன்னு எடுத்துக்கிறேன். நான் முதல்ல எல்லாத்துக்குமே எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்ளை பண்ண போகிறேன், 0ன்ட்டு 0 போட்டோம்னா இங்கே மேலே 0³ என்னவாயிடும் 0. மேலே அதாவது இப்போ ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ராக்ஷனுக்கு மேலே 0 இருந்துச்சுன்னா ஆன்சர் கீழே என்ன இருந்தாலும் என்ன தான் வரும், 0 தான் வரும். ஆனால் ஃப்ராக்ஷனில் கீழே பகுதியில் டினாமினேட்டரில் 0 வரக்கூடாது. டினாமினேட்டர் 0 வந்தால் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. டினாமினேட்டரில் 0 வந்தால் நம்ம எடுத்துக்கவே கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இங்கே பாருங்கள் 0 கீழே 0க்கு எக்ஸுக்கு பதில் 0 போட்டோம்னா -2 வரும். அப்போ பிரச்சனை இல்லை. ப்ளஸ் 8 இங்கே எக்ஸுக்கு பதில் 0 போட்டோன்னா என்ன கிடைக்கும், 2ன்னு நிற்கும். 2 2 4 2 8. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது, 4. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் 0ன்னு போட்டு பார்க்குறேன், எங்கே 4 வருதுன்னு பார்க்குறேன். 0 போட்டோன்னா இதுவும் 0 இதுவும் 0, மீதி என்ன மட்டும் நிற்கும், 4 மட்டும் நிற்கும். ரைட். இதுவும் 0 இதுவும் 0, மீதி 4 மட்டும் நிற்கும். இதுவும் 0 இதுவும் 0. ஏன்னா எக்ஸுக்கு பதில் 0 போகிறோன்னா கூட எது இருந்தாலும் 0 தான். -4 நிற்கும் பாருங்கள். நமக்கு +4 வரணும். அப்போ சி கிடையாது. இங்கேயும் அதுதான் பாருங்கள், இது ரெண்டும் 0 ஆகிடும். -4 நிற்கும். அப்போ டியும் கிடையாது. இப்போ என்னன்னா 2 ஆன்சர் என்ன இருக்குது, ஏவா பியான்ட்டு. சரியா? இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல எக்ஸுக்கு 0ன்னு போட்டோம் இல்லையா, இப்போ மறுபடியும் கொஷினில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸுக்கு பதில் அடுத்த வேல்யூ அதாவது 1ன்னு அப்ளை பண்ணி பார்க்குறேன். நம்ம போன கொஷினில் பார்த்தீங்கன்னா 0 போட்ட உடனே நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. ஒரே ஒரு ஆன்சர் தான் நின்றுச்சு, முடிச்சிட்டோம். ஆனால் இங்கே பாருங்கள் 2 ஆன்சர் நின்று இருக்கு. இப்படி நின்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, 0 போட்டு பார்த்தோம், வரல. இப்போ எக்ஸுக்கு பதில் என்ன போட்டு பார்க்குறேன்னா 1ன்னு போட்டு பார்க்குறேன். பாருங்கள் 1ன்னு போட்டேன்னா 1³ 1 தான். 1/1 - 2. 1 - 2னா -1 ப்ளஸ் 8/2 - 1. 2 - 1னா 1. அப்போ 1/-1னா -1 ப்ளஸ் 8. 8ல் 1 போயிடுச்சுன்னா 7. இப்போ நான் மேலே இருக்கிற 2 ஆப்ஷன் சியும் டியும் கேன்சல் ஆகிடுச்சு. ஏவா பியான்றது தான் பிரச்சனை. ஏதாவது ஒன்றுத்தில் கொண்டு வந்து மறுபடியும் இதை எக்ஸுக்கு பதில் 1ன்னு போடுறேன். எந்த இடத்துல ஆன்சர் 7ன்னு நிற்குதோ அதுதான் ஆன்சர். கட்டாயம் ஏதாவது ஒன்றுத்தில் தான் வரும், ரெண்டுத்துலையும் வரவே வராது. நீங்கள் என்ன பாருங்கள், இங்கே எக்ஸுக்கு 1ன்னு போட்டேன்னா 1² 1 மைனஸ் 4 2 2 ப்ளஸ் 4. 4 1 5, 5ல் 2 போயிடுச்சுன்னா 3. ஆனால் நமக்கு என்ன வரணும், 7. ஸோ இது ஆன்சர் கிடையாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான். முடிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ என்ன போட்டு பாருங்கள், எக்ஸுக்கு 1ன்னு போட்டால் 1² 1 2 2 4 4 2 6 1 7. கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். நம்ம புரியுதா உங்களுக்கு? சரிங்களா? ஃபஸ்ட்டே நீங்கள் 1ன்னு போட்டு பார்த்து கூட இந்த ஆன்சர் வந்துச்சுன்னா முதல்ல முடிச்சிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே 1ன்னு போட்டாலும் இதான் வரும். நான் டிஃபால்ட்டாக 0 வச்சு போடலாம் அப்படிங்கிறதால முதல்ல 0 வச்சு போட்டு காட்டினேன். நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? முதல்ல பார்க்குறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். சொல்லப்போனால் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சிடணும். கியூபுக்கான ஃபார்முலா தெரியணும், எல்சிஎம் எடுக்க தெரியணும், அதுக்கப்புறம் கேன்சல் பண்ண தெரியணும், அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் உண்டு. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூ அப்ளை பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப 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 எளிமையானது. சரிங்களா? இது செகண்ட். தேர்டு பாருங்க, m/m+1 + 1/m+1 + 1/m² - 1. இங்கே நான் எம்முக்கு பதில் வழக்கமாக முதல்ல சொன்ன மாதிரி 0ன்னு எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கலாம். 0ன்னு எடுக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே எம்முக்கு பதில் 0ன்னு போட்டீங்க அப்படின்னா 0/anything. நம்ம அன்னைக்கு முதல்ல சொன்னோம்ல, இப்போ ரெண்டாவது கொஸ்டினில் சொன்னோம் 0 கீழே எது இருந்தாலும் என்னவாயிடும், 0 ஆகிடும். அப்போ 0 + 1/0 + 1 1 ப்ளஸ் 1/0² பண்ணால் 0. 0 - 1 -1 அப்படின்னா பாருங்க, 0 1/1னா 1. இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு அப்படின்னா -1. 1 - 1 என்ன கிடைக்குது, 0ன்னு கிடைக்குது. அப்போது ஆப்ஷன் ஒவ்வொன்றுத்துலையும் எம்முக்கு பதில் ஏற்கனவே 2 கேள்வி நம்ம எக்ஸை வச்சு பார்த்தோம். எக்ஸுன்னு தான் கொடுக்கணும்னு கிடையாது. இது மாதிரி எம்மு ஒய் எதை வச்சு கொடுத்தாலும் இதுதான் ஐடியா. இப்போ கீழே இருக்கிற ஒரு ஆப்ஷன்லையும் எம்முக்கு பதில் 0ன்னு அப்ளை பண்ணி பார்க்குறேன். எந்த இடத்துல ஆன்சர் 0 வருதுன்னு பார்க்குறேன். முதல் ஆப்ஷனே 0² பண்ணால் 0 இருந்தாலும் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி பார்த்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 0 வந்துடுது. ஏன்னா கீழே m² இருக்குது. இப்போ தான் சொன்னோம், ஒரு நம்பருக்கு கீழே என்ன வரக்கூடாதுன்னா 0 வரக்கூடாது. அது எந்த விதத்துலையுமே நம்ம எடுத்துக்கவே முடியாது. அப்போ இங்கே கீழே 0 வருது, கரெக்டாக இது கிடையாது. இங்கேயும் பாருங்கள், கீழே m². அப்போ டினாமினேட்டரில் 0 வருது. அப்போ இதையும் எடுத்துக்க முடியாது. 2 ஆன்சர் கிடையாதுன்ற முடிவுக்கும் வந்துட்டோம். இங்கே வருவோம். இங்கே மேலே பார்த்தோம்னா 0 கீழே 0 வருதே சார்னா கிடையாது. 0 - 1 -1 தான் வருது. மேலே 0 வரலாம். மேலே 0 இருந்துச்சுன்னா இப்போ தான் சொன்னோம்ல, 0க்கு கீழே எந்த மேலே 0 இருந்துட்டு கீழே எந்த நம்பர் இருந்தாலும் ஆன்சர் 0 தான். அப்போ இதுக்கும் வேல்யூ என்ன வருதுன்னா 0 வருது. ஸோ பியும் சியும் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஏவா இருக்கணும், பியா இருக்கணும். இப்படி 2 ஆன்சர் நின்றுச்சுன்னா நம்ம அடுத்த சாய்ஸ் என்ன சொன்னோம், எம்முக்கு 0 போட்டோமா, எம்முக்கு இப்போ நம்ம 1ன்னு போட்டு பார்க்க போகிறோம். எம்முக்கு என்ன போட்டு பார்க்க போகிறோம், 1 கொண்டு வந்து மறுபடியும் கொஷினில் அப்ளை பண்ணுங்க. அப்போ பாருங்க, 1
பை 1 + 1 2 ப்ளஸ் 1 பை 1 + 1 2 ப்ளஸ் 1 பை 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1. ஆனால் 1 - 1 என்ன வந்துடுதுன்னா கீழே 0 வந்துடுது பாருங்க. இப்போ தான் சொன்னோம் கீழே 0 வர்றது மாதிரி நம்ம எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம் கரெக்டாக. அப்போ இங்கே போட்டோம்னா கீழே 0 வருது. ஸோ எம்முக்கு 1 எடுக்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த 1 எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றா போட்டே வந்தேன். நீங்கள் முதல்ல பார்த்து கூட முடிவு பண்ணிடலாம். இங்கே 1 போட்டால் கீழே 0 வருது டினாமினேட்டரில், அப்போ நம்ம 1 எடுக்கக்கூடாதுன்ட்டு. அப்போ நான் அடுத்த சாய்ஸ் என்ன எடுப்பேன்? எம்முக்கு பதில் 2ன்னு போட்டு பார்க்குறேன். பாருங்க, எம்முக்கு 2ன்னு போட்டோன்னா மேலே 2 பை கீழே 2 + 1 3. அப்போ 2/3 ப்ளஸ் இங்கே மேலே ஆல்ரெடி 1 தான் இருக்குது. 1 பை 2 + 1 3 ப்ளஸ் 1 பை இங்கே 2 ஸ்கொயர் 4 4 - 1 3. இப்போ கீழே எல்லாத்துலேயுமே 3 இருக்குது. மேலே அப்படியே கூட்டிக்கலாம். 2 1 3 3 1 4. இப்போது எம்முக்கு பதில் நான் என்ன போட போகிறேன்? இப்போ 2 ஆன்சர் தான் இருக்குது. பியும் சியும் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஏவா டியான்ட்டு. எம்முக்கு பதில் 2ன்னு போடணும். 2ன்னு போட்டால் ஆன்சர் என்ன வரணும்? 4/3. ஏ வரவே வராது. ஏ வராது, வெறும் எம் ஸ்கொயர். 2 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 4 தான் வரணும். பையில் நம்பரே வராது. அப்போ பையில் எங்கே தான் நம்பர் வரும்னா டியில் தான் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. முடிஞ்சிச்சு பாருங்க. நம்ம புரிஞ்சு முடியுதா? இவ்வளோதாம்மா. அடுத்ததாக பாருங்க, 4வது கேள்வி. வாட் மஸ்ட் பி ஆடட் டு 1/x டு மேக் இட் ஈக்குவல் டு எக்ஸ்? அதாவது 1/x உடன் எதை கூட்டினால் அதன் மதிப்பு எக்ஸ் என கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸுக்கு பதில் வேல்யூ அப்ளை பண்ணி பார்க்குறேன். இங்கே எக்ஸுக்கு பதில் 0 போடலாமான்னா போட முடியாது. ஏன்? 1/0ன்னு வந்துடும். நம்ம தான் சொன்னால பையில் 0 இருக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு 0 போட முடியாது. வேற என்ன சார் போடலாம்? 1 போடலாமான்னா போடலாம். இப்போ எங்க கேட்டிருக்கிற கொஸ்டினை அப்படியே எக்ஸுக்கு பதில் 1ன்னு போட்டு பாருங்களேன். 1/1 உடன் எதை கூட்டினால், ஏதோ ஒரு நம்பரை கூட்டினா எக்ஸுக்கு பதில் என்ன போட்டிருக்கோம்? 1 கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1/1னா 1 தான். 1 கூட எந்த நம்பரை கூட்டினா 1 கிடைக்கும்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்களேன், 1 கூட எந்த நம்பரை கூட்டினா 1 கிடைக்கும்? 0வை கூட்டினா தான் 1 கிடைக்கும். கரெக்டா? அப்போ எக்ஸோட வேல்யூ கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்க. எங்கே ஆன்சர் 0 வருதுன்னு பார்க்கலாம். 1 - 1 பை 1 + 1 1 - 1 0. அப்போ இங்கே 0 வருது. நெக்ஸ்ட்டு 1 + 1 பை 1 - 1னா பையில் 0 வருது. இப்போ தான் சொல்லிட்டோம் பையில் 0 வந்தால் அது எடுக்கவே கூடாது, கிடையவே கிடையாது. அப்படி ஒரு ஆன்சர் வராதுன்ட்டு. இங்கே 1 + 1 ஏன்னா 1 ஸ்கொயர் 1 1 + 1 2/1 அப்படின்னு என்ன கிடைக்குது? 2. நமக்கு 0ன்னு கிடைக்கணும். ஸோ இதுவும் கிடையாது. இங்கே 1 ஸ்கொயர் 1 - 1 0/1. இங்கே என்ன தான் கிடைக்குது? 0. அப்போ பாருங்க, பியும் சியும் கிடையாது. 2 ஆன்சரில் இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 0ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அடுத்த லெவல் போவேன். அடுத்த லெவல்னா என்னது? எக்ஸுக்கு 1 எடுத்தோமா? இப்போ நம்ம 1ன்னு போட்டு பார்த்தோம், ஆன்சர் 2 ஆன்சர் நிற்குது. அப்போ அடுத்த லெவல் நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸுக்கு 2ன்னு எடுத்து பார்ப்பேன். எக்ஸுக்கு 2ன்னா இங்கே பாருங்க 1/x, அதாவது 1/2 உடன் எந்த எண்ணை கூட்டினால் எக்ஸ் கிடைக்கும், அதாவது 2 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. 1/2 கூட எதை கூட்டினா 2 கிடைக்கும்ட்டு. இப்போ ஆப்ஷன் ஏவில் கொண்டு வந்து அப்ளை பண்ணி பாருங்க. ஆப்ஷன் ஏ என்ன இருக்கு? x - 1/x + 1. எக்ஸுக்கு பதில் என்ன எடுத்திருக்கோம்? 2. அப்போ 2 - 1 2 - 1 1 பை 2 + 1 3. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 1/3. இங்கே கொண்டு வந்து 1/3 கூட்டுறேன். 1/3 கூட்டினா 2 கிடைக்குதான்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 3 6 குறுக்கு பெருக்கல் செஞ்சேன்னா 3 + 2 5/6ன்னு கிடைக்குது. ஆனால் என்ன கிடைக்கணும்? 2 கிடைக்கணும். அப்போ இது ஆன்சர் இல்லை. கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருக்கணும். ஆப்ஷன் டி தான். நீங்கள் அது கரெக்டாக வருதா இல்லையாலாம் மறுபடியும் செக் பண்ணாதீங்க. ஏன்னா ஏற்கனவே 2 ஆன்சர் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். கரெக்டா? 3வது ஆன்சரும் கிடையாதுன்னு வந்ததுக்கப்புறம் கட்டாயமாக 4வது இருக்கிறது தான் ஆன்சராக இருக்கும். நீங்கள் வேணா செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி? இப்போ பாருங்க, இங்கே எக்ஸுக்கு பதில் 2 தானே போடுறோம். 2 ஸ்கொயர் 4 - 1/2. அப்போ 4 - 1 என்னது? 3/2. இங்கே நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 1/2 ப்ளஸ் 3/2 கூட்டினா 4/2 அடித்தா என்ன கிடைக்குது? 2. கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் எக்ஸோட வேல்யூ. அப்போ ஆன்சர் டி தான் நமக்கான ஆன்சர். நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாமா இது? சரியா? அடுத்ததா கேள்வி எண் 5. x² - 2x டிவைடட் பை x² + 2x இன்ட்டு 3x + 6/x - 2வின் மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. இங்கே நம்மளால எக்ஸுக்கு பதில் 0 எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே பாருங்களேன், 0 எடுத்தோன்னா 0, இதுவும் 0. அப்போ பையில் 0 வந்துடுது. ஸோ எக்ஸுக்கு 0 எடுக்கக்கூடாது. அடுத்தது என்ன எடுக்கலாம்? 1 எது வேணாலும் எடுக்கலாம். நான் எக்ஸுக்கு என்ன பண்ணுறேன்? 1ன்னு எடுக்கிறேன். எக்ஸுக்கு 1 எடுத்தேன்னா இங்கே பாருங்கள் 1 ஸ்கொயர் 1 - 2. நம்ம புரியுதா? நம்ம இங்கேயே போட்டு காட்டுறேன். 1 - 2 என்ன வருது? -1. இங்கே 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ்
இங்கே ஒன்றுன்னு போட்டோம்னா ஓர் 2 2, அப்போ 1 + 2 3ன்னு வருது இன்ட்டு அடுத்தது எக்ஸுக்கு 1 3 3 + 6 9 பை எக்ஸுக்கு 1 1 - 2 -1 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஓர் 3 3 3 9, அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது 3ன்னு கிடைக்குது. கரெக்டா? கீழே ஆப்ஷனில் பாருங்க டைரெக்டாகவே 3 கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸுக்கு 1ன்னு போட்டால் ஓர் 3 3 நேரத்தில் வருது. இங்கே 1 போட்டோம்னா 3 + 2 5ன்னு வருது. ஸோ இது ஆன்சர் கிடையாது. இங்கே 1ன்னு போட்டோம்னா 1 - 2 -1ன்னு வருது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. நமக்கு ஆன்சர் என்ன வரணும் 3ன்னு வரணும். ஸோ இங்கேயும் 3ன்னு கிடைக்குது. இதுவும் ஆல்ரெடி அவங்க 3னே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டுத்துல எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது இல்லையா? ஸோ திரும்பவும் இப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எக்ஸுக்கு பதில் வேல்யூ அப்ளை பண்ணி பார்க்கணும். எக்ஸுக்கு 1ன்னு போட்டோம் 2ன்னு போட்டு பார்க்கலாமான்னு பார்த்தா இங்கே நல்லா கவனிங்களேன். 2ன்னு போட்டால் 2 - 2 என்னவாயிடும் கீழே 0 ஆகிடும். அப்போ எக்ஸுக்கு 2 போட முடியாது. அடுத்து என்ன பண்ணுறேன் எக்ஸுக்கு நான் 3ன்னு போட்டு பார்க்குறேன். இங்கே பாருங்கள் x² - 2x பை x² + 2x இன்ட்டு 3x + 6 பை x - 2ன்னு இருக்குது. கரெக்டா? எக்ஸுக்கு 3ன்னு போடுங்க 3² 9 மைனஸ் 3 6 பை எக்ஸுக்கு 3ன்னு போட்டிங்கன்னா அதே தான் 9 + 6 இன்ட்டு 3ன்னு போட்டிங்கன்னா 3 9 + 6 பை 3ன்னு போட்டிங்கன்னா 3 - 2 1 9 + 6 9 + 6 கேன்சல் ஆகிடும். 9ல் 6 போயிடுச்சு அப்படின்னா இங்கேயும் என்ன தான் கிடைக்குது 3. ஸோ எக்ஸுக்கு பதில் எந்த வேல்யூ போட்டாலும் ஆன்சர் என்ன தான் கிடைக்குதுன்னா 3 தான் கிடைக்குது. அப்போ எதுதான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும்னா ஆப்ஷன் பி தான். ஏன்னா ஆப்ஷன் ஏவில் 3 பாருங்க எக்ஸுக்கு 3 நீங்கள் அப்ளை பண்ணால் 3 × 3 3 என்னவாயிடும் 9ன்னு வந்துடும். ஆனால் நமக்கு என்ன ஆன்சர் வருது 3 வருது. ஸோ ஆப்ஷன் ஏ ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி தான் நமக்கு உண்டான சரியான விடை. புரியுதா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த கொஸ்டினை அப்படியே கொடுத்து உங்களை போடுங்க அப்படின்னா இதில் எக்ஸை வெளியே எடுக்கணும், இங்கே 3 வெளியே எடுக்கணும், அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணணும். அது நிச்சயமாக ஒரு பெரிய ப்ராசஸ். என்னால் தாராளமாக சொல்ல முடியும். உங்களுக்கு இது மாதிரி எக்ஸோட வேல்யூ முதல்ல இப்போ பார்க்குறப்ப இது கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட நான் இந்த மாதிரி அடுத்தடுத்து கூட கொஸ்டின்ஸ் தரேன் பாருங்க. தாராளமாக எக்ஸோட வேல்யூ வச்சு நீங்கள் போடுறீங்கன்னா அதிகப்படியாக ஒரு 5லேருந்து 10 செகண்டுக்குள்ளாடி உங்களால் இந்த ஆன்சரை சொல்லி முடிச்சிட முடியும். சரிங்களா? என்ன ஒன்றுனா நீங்கள் திரும்ப திரும்ப அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். எக்ஸோட வேல்யூவை இங்கே அப்ளை பண்ண தெரியணும். 3² 9 3 6 இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு எளிமையான கொஸ்டின் ஒன்று கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இது நான் வெறும் சிம்பிளிஃபிகேஷனுக்காக மட்டும் சொல்லலை. நம்ம இதே மாடலில் அவங்க கேட்டிருக்கக்கூடிய LCM HCF கொஸ்டின் இன்னும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பெரிய பெரிய விஷயங்கள். அதுக்கான பேஸுக்காக தான் நான் இந்த வீடியோவே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேனே. இது தெரிஞ்சிச்சுன்னா இதே மாதிரி எக்ஸில் அவங்க கொடுக்குறாங்க. நிறைய பேர் அதில் தான் தப்பு பண்ணுறீங்க. பேசிக்காக LCM HCF ரைட் போட்டுறீங்க. ஆனால் எக்ஸை வச்சு அவங்க கொடுக்கும்போது LCM HCFல தப்பு பண்ணுறீங்க. அந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு இந்த ஐடியா அப்படிங்கிறது யூஸ் ஆகும். சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 6. இங்கேயும் பாருங்க சுருக்குக்கு தான் கொடுத்துருக்கோம். இங்கே எக்ஸுக்கு பதில் 0ன்னு போட்டால் 0ன்னு போடும்போது எக்ஸ் ஒன்றும் இல்லை 0ன்னு போடும்போது எந்த எக்ஸுமே வராது. வெறும் தனியாக இருக்கிற நம்பர் மட்டும்தான் வரும். அப்போ எக்ஸுக்கு 0ன்னு போட்டு பார்க்குறேன். தனியாக இருக்கிற நம்பர் எது 8/16 1 8 8 16. அப்போ 1/2ன்னு கிடைக்குது. ஆப்ஷன் ஒன்றா வரும். 0ன்னு போட்டால் இங்கே என்ன நம்பர் மட்டும் நிற்கும் 2/4 கேன்சல் பண்ணால் 1/2. இங்கேயும் 1/2 வருது. இங்கே பாருங்கள் -2/4 ஆன்சர் எதில் வந்துடுது ஒரு மைனஸ் வந்துடுது. ஆனால் நமக்கு ப்ளஸில் வரணும். அப்போ இது கிடையாது. இங்கேயும் பாருங்கள் 2/4 கேன்சல் பண்ணால் 1/2. இங்கேயும் 1/2 வருது. இங்கே -2/4 இங்கேயும் மைனஸ் வருது. அதனால் இதுவும் கிடையாது. அப்போ எக்ஸுக்கு 0ன்னு போடும்போது 2 ஆன்சர் நிற்குது. அடுத்து என்ன பண்ணுறேன் எக்ஸுக்கு 1ன்னு கொண்டு வந்து அப்ளை பண்ணுறேன். வாங்க இங்கே 1ன்னு அப்ளை பண்ணுங்கள். 1 ³ 1 1 + 8 9 பை இங்கே 1ன்னு போடுங்க 1 4 16 16 ஒரு 4 20 21 21 9/21 அடிக்கலாம் பாருங்க 3 9 7 3 21. இப்போ 2 ஆன்சர் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஏவா சியான்றது தான் பிரச்சனை. ஏதாவது ஒன்றுத்துல கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க. ஆன்சர் வந்துச்சுன்னா அது ஆன்சர், வரலன்னா இன்னொன்று ஆன்சர். பாருங்க ஃபர்ஸ்ட் ஏவில் கொண்டு வந்து அப்ளை பண்ணுறேன். எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட போகிறோம் 1ன்னு போட போகிறோம். அப்போ 1 + 2 3 பை இங்கே 1ன்னு போட்டிங்கன்னா 1 + 2 + 4 4 2 6 6 1 7 3/7 வந்துடுச்சு பாருங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான், சி கிடையாது. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நம்ம புரியுதா? அதிகப்படியாக 10 செகண்டுமா. இன்னும் சொல்ல போனால் முதல்ல 0ன்னு போடும்போதே ஒரு ஆன்சர் தான் நின்றுச்சுன்னா நம்ம அங்கேயே வேலையை முடிச்சுட்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு வர முடியும். சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள் 7வது. இதை ட்ரை பண்ணலாமா? இதுவும் அதே தான்.
எக்ஸுக்கு என்ன போட போகிறேன், 0ன்னு போட போகிறேன். எதை கொடுத்தாலும் முதல் சாய்ஸ் நம்ம என்ன தான் எடுக்கிறோம்னா எக்ஸுக்கு 0ன்னு எடுக்கிறேன். 0 எடுத்தீங்கன்னா பாருங்க, ஏன்னா 0 எடுத்தால் எக்ஸ் எல்லாம் போயிடும், வெறும் நம்பர் மட்டும் நிற்கும். -1/3 வகுத்தல் 0 போட்டிங்கன்னா எக்ஸ் எல்லாம் போயிடும், 1 எக்ஸ் இருக்கிறதெல்லாம் போயிடும், 9 வகுத்தல் இருந்தால் மட்டும் அடுத்த ஸ்டெப் வகுத்தல் என்னவா மாற்றணும், பெருக்கலாக மாற்றணும். அதுக்கப்புறம் இருக்கிற ஃப்ராக்ஷனை தலைகீழாக மாற்றணும். 1 3 3 3 9. அப்போ மீதி என்ன நிற்குது, -3. எக்ஸை கொண்டு வந்து 0ன்னு ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் அப்ளை பண்ணுங்க. எங்கே -3 வருதுன்னு பார்க்கலாம். 0ன்னு போட்டால் இங்கே என்ன மட்டும் நிற்கும், -1 மட்டும். ஆனால் நமக்கு என்ன வரணும், -3. ஸோ ஏ கிடையாது. 0ன்னு போட்டால் இது 0 ஆகிடும், 3 3ன்னு நிற்கும். ஆனால் நமக்கு -3 வரணும், இது கிடையாது. 0ன்னு போட்டால் 3 × -1 -3ன்னு நிற்குது, இங்கேயும் பார்த்துடலாம். 0ன்னு போட்டால் 2ன்னு நிற்கும், அப்போ இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தான் நமக்கான சரியான விடை. முடிஞ்சது பாருங்க. இதை நீங்கள் வேணா மெத்தடாக போகிறவங்க கிட்ட யாராவது, இப்போ உங்களுக்கு எவ்வளோ மெத்தட் போட தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக இதை மெத்தடாக போட்டு பாருங்களேன், எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்ட்டு. இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஈவன் சொல்ல போனால் இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணவும் முடியாது, சரிங்களா? அப்போ இதுக்கு ஃபார்முலா தெரியணும், a³ - b³. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இது தலைகீழாக மாற்றி கேன்சல் பண்ணி இங்கேருந்து வெளியில் எடுத்து சொல்லி முடிக்கிறதுக்கே மூச்சு வாங்குது பாருங்க. ஆனால் அவ்வளோ பெரிய வேலையை நம்ம என்ன சின்ன விஷயத்தால் முடிச்சிடுறோம்னா எக்ஸுக்கு 0ன்னு போட்டு வர ஆன்சரால் முடிச்சிடுறோம், சரிங்களா? ரொம்ப 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 எளிமையான ஒரு ட்ரிக் இது, சரிங்களா? ஓகே, அடுத்ததா கேள்வி எண் 8. x/x-1 வகுத்தல் x² - 1. இங்கே எக்ஸுக்கு 0ன்னு போட முடியுமான்னா முடியாது. ஏன்னா இங்கே வகுத்தல் கொடுத்துருக்காங்களா, எக்ஸுக்கு 0 போடும்போது இங்கே மேலே இருக்கிற 0 தலைகீழாக மாறும்போது கீழே வந்துடும். அதனால எக்ஸுக்கு 0 போட முடியாது. சரி, 1 போடலாமான்னா 1 - 1 இங்கே கீழே 0 வந்துடும். அப்போ 0வும் போட முடியாது, 1ம் போட முடியாது. அப்போ அடுத்த சாய்ஸ் என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸுக்கு 2ன்னு எடுத்துக்கிறேன். நம்ம புரிஞ்சுக்க முடியுதா, எப்போ 0 போடுறோம் எப்போ போடல அப்படின்ட்டு? ஒன்றும் இல்லை, கீழே 0 வரக்கூடாது. நீங்கள் 0வோ 1ஓ எடுக்கிறீங்கன்னா கீழே 0 வந்தால் அந்த வேல்யூ நம்மளால அப்ளை பண்ணி பார்க்க முடியாது. அதனால இப்போ அடுத்தது 2ன்னு போடுறேன். எக்ஸுக்கு என்ன எடுத்துக்கிறோம், 2. பாருங்க, இங்கே 2 2/2 - 1 1 வகுத்தல் 2² 4 2² 4 - 1 3. அப்போ 2/1 வகுத்தல் என்ன மாறிடும், பெருக்கல் 4/3 3/4ன்னு ஆகிடும். 2 2 2 4. ஆன்சர் என்ன கிடைக்குது, 3/2. அப்போ எக்ஸுக்கு பதில் 2ன்னு கொண்டு வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் அப்ளை பண்ணுறேன். எங்கே 3/2 கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு 2 போட்டேன்னா 2 2 - 1 1. அப்போ 2/1ன்னு கிடைக்குது. இது ஆன்சர் இல்லை. எக்ஸுக்கு 2 2 + 1 3/2 3/2ன்னு கிடைக்குது. இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் மொத்தையும் செக் பண்ணுறோமா, இங்கே 2ன்னு போட்டால் 2 - 1 1 1/2. இது கிடையாது. 2ன்னு போட்டால் 2/2 + 1 3. நமக்கு 3/2ன்னு கிடைக்கணும். இங்கே 2/3 கிடைக்குது. இதுவும் கிடையாது. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் நமக்கு உண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 9. சுருக்க அமைப்பில் எழுதுக. சிம்பிளிஃபை இன் லோயஸ்ட் ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதுவும் அதே மாதிரி தான். எக்ஸுக்கு பதில் 0ன்னு அப்ளை பண்ண போகிறோம். இது இன்னும் ஈஸி. மெத்தடாக போடும்போது இதுக்கான ஃபார்முலா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வேணா இதில் யாருக்காவது இதுக்கான ஃபார்முலா தெரியுமான்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஆனால் இதுக்கான ஃபார்முலாவில் நம்மளால் ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. இந்த கேள்வி நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடுவேன் அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்கள், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறதுல 99% ஸ்டூடெண்ட்ஸால் இந்த கொஸ்டினை ஃபார்முலா யூஸ் பண்ணி போட முடியாது. என்னால் அது உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஸ்கூல் லெவலில் எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டீங்க, x⁴ வச்சு. அப்போ இதுக்கு தெரியணும்னா இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்முலா ஒரே ஒரு இடத்துல 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அது தெரிஞ்சிருந்தால் தான் இதை போட முடியும். சரிங்களா? அப்போ அவ்வளோ நம்ம இந்த கொஸ்டின் இப்போ எக்ஸாமில் கேட்குறாங்கன்னா அந்த 1.5 மார்க் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் சொன்னது தான், நீங்கள் தோராயமாக போட்டு தப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1.5 மார்க் குறைஞ்சிரும். ரைட் ஆனவங்க பிரச்சனை இல்லை, தப்பாயிடுச்சுன்னா தோராயமாக போட்டு 1.5 மார்க்னும் போது 1,00,000 பேர் நீங்கள் பின்னாடி போய் நிற்பீங்க இல்லையா? அப்போது இந்த ஐடியா தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இது என்னால் 100% ஷூராக சொல்ல முடியும். பாருங்க, இந்த கேள்விக்கு நாம் சொல்கிற ஐடியா வச்சு போட்டிங்கன்னா 10 செகண்டில் ஆன்சரே முடிஞ்சிச்சு. என்ன ஐடியா சொன்னோம், எக்ஸுக்கு 0 கரெக்டா? அப்போது 0 0 எல்லாம் போயிட்டு நம்பர் மட்டும் 1/1 1ன்னு நிற்கும். கீழே இருக்கிற ஆன்சரில் எங்கே 1 வருதுன்னு பார்க்கலாமா? 0ன்னு போடும்போது 0 0 1ன்னு நிற்குது, 0 0 1ன்னு நிற்குது, 0 0 1ன்னு நிற்குது, 0 0 -1ன்னு நிற்குது. அப்போ இது கிடையாது. சரியா? அப்போ 0ன்னு போடும்போது 3 ஆன்சர் வந்து நிற்குது. அப்போ அடுத்த விஷயம் என்ன எடுத்துக்க சொல்லியிருக்கோம், எக்ஸுக்கு 1ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்கோம். அப்ளை பண்ணுங்க. இங்கே முடிஞ்சுன்னு பாருங்கள். 1ன்னு போட்டிங்கன்னா 1 1 1 கூட்டினா என்ன வருது, 3 1 1 1 கூட்டினா என்ன வருது, 3 3 3 கேன்சல் ஆகிட்டா ஆன்சர் என்ன வருது, 1. அப்போ எக்ஸோட வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணணும்.
ஆன்சரும் என்ன வரணும்னா 1 வரணும். பாருங்க 1 1 1 கூட்டினா 3. ஸோ இது கிடையாது. 1 -1 +1 +1 -1 கேன்சல் ஆகிடும். 1 நிற்குது இருக்கட்டும். 1 -2 +1 1 + 1 2 2 - 2 0ன்னு ஆயிடுது. இதுவும் கிடையாது. முடிஞ்சிச்சு பாருங்க. ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான விடை. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு பாருங்க. ஏன் இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியணும்? எக்ஸுக்கு வெறும் 0 1 இது அப்ளை பண்ண தெரிஞ்சதுன்னா முடிஞ்சிச்சு பாருங்க. நீங்கள் வேணா இந்த ஐடியா தெரிஞ்சதுன்னா ஈஸிமா, வேற ஒன்றுமே இல்லைம்மா. உங்களை 1 லட்சம் 2 லட்சம் பேர் தாராளமாக என்னால் முன்னாடி கொண்டு போய் நிறுத்த முடியும் இந்த ஒரே ஒரு ஐடியா வச்சு. நான் அடுத்தடுத்து கூட ஒரு சில வீடியோவில் உங்களுக்கு இதை சொல்கிறேன் பாருங்க. எல்சிஎம் ஹெச்எஃப்க்கு இதே மாதிரி ஒரு 10 கொஸ்டின் எடுத்து நான் சொல்லித்தரேன். டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டினே எடுக்கிறேன். அதில் எடுத்து இந்த ஐடியாவை நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. சரியா? 10வது கேள்வி அதே தான். x² - 25 / x + 3 என்ற கோவையை x + 5 / x² - 9 வகுக்க கிடைப்பது யாது? இங்கேயும் அதே தான். எக்ஸுக்கு என்ன பண்ணுறேன்? 0ன்னு எடுக்கிறேன். சரியா? அப்போ பாங்க 0ன்னு போட்டால் -25/3 வகுத்தல், ஏன்னா வகுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, வகுத்தல் 0 போட்டிங்கன்னா 5/-9. அப்போ -25/3 வகுத்தலை பெருக்கலாக மாத்திரேன் -9/5. 1 5 5 5 25 1 3 3 3 9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் I3 15. அப்போ 15ன்னு கிடைக்குது. இங்கே வருவோம். 0 போட்டால் இது -5 × 3 -15 கிடைக்குது. நமக்கு என்ன வரணும்? +15. ஸோ இது கிடையாது. 5 × -3 இதுவும் என்னன்னு கிடைக்குது? -15. இதுவும் கிடையாது. 5 × 3 I3 +15 -5 -3 இதுவும் +15. ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ 2 ஆன்சர் நிற்குது. இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப், அதாவது எக்ஸுக்கு 1ன்னு அப்ளை பண்ணி பார்க்குறேன். இதே மாதிரி வாங்க 1ன்னு போட்டோன்னா 1² 1 -25. அப்போ 1 -25 -24 1 + 3 1 + 3 4 வகுத்தல் 1 + 5 1 + 5 6 பை 1 - 9 -8. அப்படின்னா -24 இங்கே நீங்கள் அடிக்கிறதோட அடிச்சிடலாம், இல்லை தலைகீழாக மாற்றுங்க, அப்புறம் அடிச்சுக்கலாம். -24/4 வகுத்தால் பெருக்கலாக மாறிடும். -8/6 1 6 4 24 4 4 கேன்சல் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ என்ன நிற்கும்னா 8ன்னு நிற்கும். இப்போ இந்த இருக்கிற 2 ஆன்சரில் மட்டும் எக்ஸுக்கு பதில் 1ன்னு அப்ளை பண்ணுங்கள். எங்கே 8 வருதோ அதான் ஆன்சர். இங்கே பாருங்கள் 1 + 5 6 இன்ட்டு 1 + 4 சாரி 1 + 3 4. அப்போ 6 நாங் 24ன்னு வருது. நமக்கு என்ன வரணும்? 8 வரணும். அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் டி தான் நமக்கு உண்டானது ஆன்சர். முடிஞ்சிச்சு பாருங்க. நீங்கள் என்ன போட்டு பாருங்க. 1 - 5 -4 இன்ட்டு 1 - 3 -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 2 8. கரெக்டாக நம்ம சொன்ன ஆன்சர் வந்துடுச்சா? முடிஞ்சிச்சு பாருங்க. நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாமா? முதல்ல உங்களுக்கு பார்க்கும்போது கூட கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். நிறைய அப்ளை பண்ணி பார்க்குறது மாதிரி இருக்குது, வேல்யூஸ் போடுற மாதிரி இருக்குது, 1 2லாம் வருதேன். ஆனால் அடுத்தடுத்த கொஸ்டின் வரும்போது அந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆகிட்டு இருக்கும். ஒருவேளை இன்னும் ஏதாவது டவுட் இருக்குன்னா கூட கவலையே படாதீங்க. திரும்பவும் இந்த வீடியோ முதல்ல இருந்து நல்லா ஒரு கொஸ்டினா ஸ்கிப் பொறுமையாக பாஸ் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம போட்ட மாதிரி எக்ஸுக்கு 0, இப்போ நம்ம இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், வெறும் எக்ஸுக்கு 0 எக்ஸுக்கு 1 இந்த 2 வேல்யூ வச்சு நம்ம மொத்தத்தையே முடிச்சிட்டோம். ஏதோ ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் எக்ஸுக்கு 2ன்னு போடுற மாதிரி வந்துச்சு. மற்ற எதுக்குமே நம்ம என்ன பண்ணோம்? வெறும் எக்ஸுக்கு 0 1ன்னு வச்சே முடிச்சிட்டோம் பாருங்க. இதே ட்ரிக்கை தான் இந்த மாதிரி எக்ஸை வச்சு அவங்க கேட்குற எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொஸ்டின்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் அதையும் உங்களுக்கு தனியாக எடுத்து போட்டு காட்டுறேன். சரிங்களா? ஸோ அந்த கொஸ்டின்ஸுக்கும் இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி, அது இன்னும் மெத்தடாக போட்டால் பெரிய விஷயம். ஆனால் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணும்போது ரொம்ப 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 சிம்பிளாக முடிஞ்சிடும். அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும், ஆமாம் நமக்கு இதெல்லாம் போட முடியும். நிச்சயமாக இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முதல்ல வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்னது தான், உங்களால் தாராளமாக டிஎன்பிஎஸ்சி ரேங்க்கில் 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் பேர் உங்களோட ரேங்க்கு முன்னாடி போடுறதுக்கு இந்த ஐடியா யூஸ் ஆகும். நீங்களே எக்ஸாம் முடிஞ்ச பிறகு இந்த வீடியோவை தேடி பார்த்து இதுக்கு கீழே கமெண்டில் நீங்கள் கட்டாயம் சொல்லுவீங்க பாருங்கள். சரிங்களாம்மா? ஓகே, வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.